வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயணப்பட வேண்டும், அதுவும் பண்பட வேண்டும் என்கிறது. கரடுமுரடான பாதைகள் நம் வாழ்க்கையில் தென்பட்டு தான் இருக்கும். மேடு பள்ளங்கள் இருக்க தான் தேவை இருக்கும். ஏற்றத்தாழ்வுகளும் அதில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் மனிதன்தான் அதை கடந்து செல்ல வேண்டும். பெரும்பாலான வாய்ப்புகள் நம்ம பொறுமையின் அடிப்படையில் நமக்கு வந்து சேர்கின்றன. ஒரு செயலுக்காக செல்கின்றோம், அது தாமதமாகுது என்றால் உடனே முடிவெடுத்திருக்க கூடுவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதில் ஒரு இளைஞர் வேலை கேட்டு விண்ணப்பித்தான். அவனுக்கு வேலையும் கிடைத்தது. அதனுடைய உயர் அதிகாரியை சந்தித்தார். முதலில் சந்திக்கும் போது அந்த உயர் அதிகாரி சொன்னால், நீ ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பார், உனக்கு நான் வேலை தருகிறேன் என்று சொன்னார். சரி என்று அந்த இளைஞன் சென்று விட்டான். இரண்டாவது முறையும் வருகின்றான். அதே ஒரு பதில் வருகிறது. இன்னும் ஒரு வாரம் கழித்து வா, உனக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னார். அந்த இளைஞனுக்கு மனதிற்கு ஒரு சலசலப்பு. நான் தேர்வாகி விட்டேன், உயர் பதவிக்கு என்னை எடுத்து விட்டார்கள், ஏன் அடுத்த வாரம் வருகிறேன் சொன்னார் என்று அவருக்குள்ள மனதில் சங்கடம் இருந்தது. மூன்றாவது வாரம் அவர் செல்லவில்லை. அதற்கு பிறகு அந்த நிர்வாகியிடம் கேட்டதற்கு சொன்னார், மிக திறமையான இளைஞன், ஏன் அந்த இளைஞனை நீங்கள் தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால், நான் அவனுக்காக ஒரு தேர்வு வைத்தேன், அந்த தேர்வில் அவன் தோற்றுவிட்டான். மிக உயர்ந்த பதவியில் இருப்பவனுக்கு முதலில் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவை. அதனால தான் அந்த இளைஞனை நான் சோதித்தேன். மூன்றாவது முறை வந்திருந்தால் அவன் மிக உயர்ந்த பதவியிலும் மிக உயர்ந்த சம்பளமும் அவனுக்கு கிடைத்திருக்கும். அவனுக்கு இருக்கின்ற அந்த பொறுமை சகிப்புத்தன்மையிலான பதவி இழந்து விட்டான் என்று சொல்லலாம். ஆம் நண்பர்களே, சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம வருவதற்கு காலதாமதமாகலாம். அது உயர் பதவி, மிக உயர்வான பொருளாதார செய்தி கூட நம்ம எட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நம்ம அதற்காக கால அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் அவசரப்படுவதால் நம்மிடம் வரக்கூடிய அந்த வாய்ப்புகளும் தட்டி கழிக்கப்படுகின்றன என்கிறது உருப்பதிவு. சில நேரங்களில் பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்தால் மனிதன் தன் நினைப்பதை சாத்தியமாக்கக்கூடியும் என்று எண்ணங்கள் எந்த மனிதனின் மனதில் வலிமையாக இருக்கிறதோ அந்த மனிதன் உண்மையாக ஜெயித்து விடுவான் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வளர்த்து கொள்ளுங்கள். நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் கரடுமுரடான பாதைகளை கடக்க முடியும். மேடு பள்ளங்கள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், இதெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அதை தாண்டி நமக்கு இருக்கின்ற வாய்ப்பு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்புக்காக பொறுமையாக காத்திருந்து செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு உயர் பதவி கிடைக்கும். அதுவும் பொறுமை அவசியம். அதன் அடிப்படையில் தான் மனித வாழ்க்கையும் சங்கமித்துக் கொள்கிறது. பொறுமையாக இருங்கள், பொறுத்து செயல் செய்யுங்கள், பண்படுங்கள், பயணப்படுங்கள். வாழ்க்கை அற்புதமான களத்தை நமக்கு அமைத்து கொடுக்கும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.